வணக்கம். இது வந்து பிஎல்டிசி மோட்டார். இந்த டைப் மோட்டார் வந்து தற்பொழுது வருகிற எல்லா டைப் இன்வெர்ட்டர் ஏசிகளிலுமே வந்து கட்டாயம் வந்து பயன்படுத்தப்படும். ஒரு சில இன்வெர்ட்டர் ஏசிகள், அதாவது அவுட்டோர் யூனிட்களிலுமே வந்து இந்த பிஎல்டிசி மோட்டார் வந்து பயன்படுத்தப்படுது. ஆனால் எல்லா டைப் இன்வெர்ட்டர் ஏசிகளிலுமே வந்து கட்டாயம் வந்து இந்த பிஎல்டிசி மோட்டார் வந்து இன்டோர் யூனிட்டில் வந்து கட்டாயம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த மோட்டார் வேலை செய்தா ஒர்க் பண்ணலையா, அதேபோல் இந்த மோட்டரை வந்து எப்படி செக் பண்ணுறதுன்ற பற்றி அதிகப்படியான டெக்னீஷியனுக்கு வந்து குழப்பம் இருக்குது. சில கஸ்டமர் கேட்டால் சொல்லுவாங்க, இந்த மோட்டரை வந்து மாற்றி பார்க்கணும், மாற்றி பார்த்தா தான் ஏசி ஒர்க் பண்ணுதா ஒர்க் பண்ணலையான்னு தெரியும் என்று சொல்லி சில டெக்னீஷியன் வந்து கஸ்டமருக்கு சொல்கிறத நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி இந்த மோட்டரை வந்து இந்த மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுறதை பற்றி தான் இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிஎல்டிசி மோட்டார் ஜெக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து 7 பின் இருக்கும். அதில் 2 பின் வந்து எம்டியாக இருக்கும். ரெட் வந்து டிசி ப்ளஸ் ஆகவும், பிளாக் வந்து கிரவுண்டாகவும் இருக்கும். எல்லா டைப் இன்வெர்ட்டர் ஏசிலையுமே வந்து கட்டாயம் இந்த ஆர்டரில் தான் இந்த பிஎல்டிசி மோட்டார் வந்து இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து இண்டோரில். இப்போ நாங்கள் வந்து மல்டிமீட்டரை வச்சு இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, மல்டிமீட்டர் வந்து ஒர்க் ஆகுது. டிசி ப்ளஸில் ஒரு பின்னும் கிரவுண்ட் பிளாக்கில் ஒரு பின்னையும் வச்சு டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் மல்டிமீட்டரில் எந்த விதமான ரியாக்ஷனுமே வந்து காட்டலை. அப்படின்னு சொன்னால் இந்த மோட்டர் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து இருக்குது. அதே போல் கிரவுண்ட் பிளாக்கில் ஒரு பின்னும், அடுத்ததாக வந்து ஒயிட்டில் அடுத்த பின்னையும் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எந்த விதமான சவுண்டுமே வந்து இல்லை. ஸோ இந்த மோட்டர் வந்து நல்லா இருக்குது. இப்படித்தான் இந்த பிஎல்டிசி மோட்டரை வந்து நான் வந்து செக் பண்ணி கொள்வது. ஓகே, அடுத்த இந்த மாதிரி வீடியோவில் வந்து சந்திப்போம்.